ராஜா, இது வேஷம் கிடையாது. இந்த யூனிஃபார்ம் போடுறதே ஒரு வரம். இந்த ட்ரெஸ்ஸ போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்குள்ள ஒரு கெத்து வரும். அப்படியே நிமிர்ந்து நிக்கணும். மற்ற வேஷங்கள் எல்லாம் நடிக்கிற மாதிரி சாதாரணமா வசனத்தை மனப்பாடம் பண்ணிலாம் சொல்லக்கூடாது. ஒரு ஆர்மி ஆபீசர்னா அதுக்குன்னு ஒரு தனி உடல் மொழி இருக்கணும். அப்படின்னா ஏங்க, அவன் ஏற்கனவே நடிக்க மாட்டேன்னு பயந்துட்டு இருக்கான். நான் தான் ஏதோ சமாதானம் சொல்லி நடிக்க சொல்லியிருக்கேன். நீங்க அவனுக்கு வராததெல்லாம் சொல்லி சும்மா பயமுறுத்திட்டு இருக்காதீங்க. வராததுன்னு இந்த உலகத்துல என்னங்க இருக்கு? சொல்லி கொடுத்தா செய்ய போறான். கௌதம், ஒரு ஆர்மி மேன்னா சாதாரணமா இருக்க கூடாது. நீ நடக்கும்போது கூன் போடக்கூடாது. நிமிர்ந்து விரைப்பா நடக்கணும். ரெண்டு காலுக்கும் இவ்வளவு கேப் இருக்க கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோ. பேசும்போது இப்படி நிமிர்ந்து நின்று கையை இப்படி நல்லா நீட்டி மடக்கி பேசணும். உன் பேச்ச கேட்டு எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும். சரியா? எங்க மார்ச் பாஸ்ட் பண்ணு. அட்டென்ஷன். மா, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். நல்லா படிக்கணும். சரியா? சரி. என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? பின் என்னங்க, எப்ப வந்தாலும் நீங்க ஒரு வாரம் தான் தங்குறீங்க. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியலங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் டெலிவரி எப்ப லீவ் போட்டுட்டு 3 மாசம் உன் கூடயே தான் இருக்க போறேன். உன்னையும் நம்ம குழந்தையும் சந்தோஷமா பார்த்துப்பேன். சரியா? நீ சிரிச்சாதான் அழகு. ஓகே, பாய். ஜெய் ஹிந்த். அண்ணே, சினிமால காஸ்டியூமரா வேலை பார்த்தா துணி எப்படி தைக்கணும்னு தெரியும். ஆனா ஒரு மிலிட்டரிக்காரன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நீங்க ராணுவ வீரரா இருந்திருப்பீங்களோ? இருக்கலாம். சும்மா சொன்னமா. நானாவது ராணுவ வீரனாவது என்னமோ தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். படம் பார்த்து தெரிஞ்சிட்டதா கூட இருக்கலாம் இல்லையா? என்னாச்சுங்க, நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் எதுவும் தப்பா நடிச்சு காமிச்சிட்டேனா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு மலராத நினைவுகள் அப்பப்ப வர மாதிரி அவளுக்கு மலரும் நினைவுகள் அப்பப்ப வரும். சும்மா இருப்பதுமா. அம்மா, அங்கிள் சொல்லி கொடுத்ததுல என்னால நல்லா பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. நான் நல்லா பண்ணிருவாமா. அங்கிள், நான் ஸ்டேஜில் நடிக்கிறப்போ நீங்க கூட இருந்தா நல்லா இருக்கும். அங்கிள், நாளைக்கு நீங்க எங்க ஸ்கூலுக்கு வாங்க அங்கிள். நானா? நான் எதுக்குப்பா? ப்ளீஸ் அங்கிள், வாங்க. இல்லப்பா, நான் போய். அங்கிள் ப்ளீஸ். அம்மா வர சொல்லுமா. அதான் பையன் ஆசைப்பட்டு கூப்பிடுறான்ல, வாங்க. கடையிலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. சரிங்க.